டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். டியாவும் டோஃபுவும் பள்ளி சுற்றுலா சென்றார்கள். பஸ்ஸில் பயணம் செய்யும் போது, நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த ஸ்கூல் கேம்ப் எனக்கு முதல் அனுபவம். நிறைய வேடிக்கை விளையாட்டு இருக்கும். டோஃபு, நீ உற்சாகமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அப்பா அம்மா சொன்னதை நினைத்துக்கொள். நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டியா, நான் ஒரு பெரிய பையன். இது எனது முதல் சாகச அனுபவம். நான் பயணம் முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பேன். நான் சேர்ந்து போவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லா டோஃபு, இது ஒரு கேம்ப். ஆகையால் நீ எங்கும் தனியாக சுற்றக்கூடாது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அதாவது பேட்மேன் ராபின் போல் அல்லது ஹான்சல் கிரெட்டல் போல். ஹான்சலும் கிரெட்டலுமா? நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. அது படம் இல்லை டோஃபு, அது நம்மை போன்ற இரு உடன்பிறப்புகளின் கதை. அந்த கதையை நான் உனக்கு சொல்ல இதுதான் சரியான நேரம். அதனால் நேரே உட்கார். ஹான்சலும் கிரெட்டலும். ஒரு சமயம் ஒரு மரவேட்டிக்கு ஹான்சல் என்ற பையனும் கிரெட்டல் என்ற பெண்ணும் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு ஒரு கொடூரமான சித்தி வந்தாள். ஒரு நாள் இரவு சித்தி மரவேட்டியிடம், குழந்தைகள் நிறைய சாப்பிடுவதால் நாம் சீக்கிரமே பட்டினியாக இருப்போம். அதனால் குழந்தைகளை காட்டில் விட்டு விடுவோம். நீ என்ன சொல்கிறாய்? அது முடியாது. ஆனால் சித்தி நிர்பந்தமாய் பேசி அவன் மனதை மாற்றினாள். ஹான்சல் அவர்கள் பேசுவதை கேட்டான். எனவே ஹான்சல் அன்று இரவு வெளியே சென்று பளபளப்பான வெள்ளை கற்களை சேகரித்தான். நாம் வீட்டிற்கு வழி கண்டுபிடித்து விடுவோம். அழாதே கிரெட்டல். ஹான்சல், நாம் நாளை சாக போகிறோம். என்ன செய்யலாம்? கவலைப்படாதே, நாம் உயிரோடு இருப்போம். குட் நைட் கிரெட்டல். ஹான்சல் கற்களை மறைத்து வைத்துவிட்டு தூங்கினான். மறுநாள் சித்தி அவர்களை காட்டிற்கு கொண்டு சென்றாள். ஹான்சல் ஒவ்வொரு கல்லாக கீழே போட்டுக்கொண்டு நினைத்தான், இந்த கற்கள் வீடு செல்ல வழிகாட்டும். குழந்தைகளே, இந்த மரத்தடியில் உட்காருங்கள். நான் சீக்கிரமே வந்து உங்களை கூட்டி செல்கிறேன். ஆனால் அவள் வரவே இல்லை. இரவு வரை காத்திருப்போம் கிரெட்டல். வரும் வழியில் நான் கற்களை போட்டிருக்கிறேன். நிலவின் ஒளியில் அவை மின்னும். அதை பார்த்து நாம் வீடு திரும்பலாம். எனக்கு பயமாக இருக்கு. அன்று இரவு ஹான்சலும் கிரெட்டலும் மின்னும் கற்களை பின்தொடர்ந்து வீடு வந்தனர்.
சித்தி உள்ளூர கோபம் கொண்டாள். கொஞ்ச நாள் கழித்து சித்தி குழந்தைகளிடம் இன்னொரு தந்திரம் செய்தாள். நாம் காட்டிற்குள் ஒரு பிக்னிக் போவோம். இதோ இந்த ரொட்டியை சாப்பிட எடுத்துக்கொள். நாம் காலையில் போகலாம். இம்முறை சித்தி அவர்களுடைய அறையை இரவில் பூட்டினாள். அதனால் ஹான்சலால் கற்கள் எடுக்க முடியவில்லை. மறுநாள் காலை காட்டில் நடந்து செல்லும் போது ஹான்சல் ரொட்டியை சிறு சிறு துண்டங்களாய் பிய்த்து போட்டுக்கொண்டு வந்தான். காட்டின் உள்ளே வெகு தூரம் சென்ற பின், இந்த இடம் நன்றாக இருக்கு. நீங்கள் இருவரும் சற்று நேரம் தூங்குங்கள். நான் கொஞ்சம் விறகு வெட்டி வருகிறேன். ஹான்சலுக்கும் கிரெட்டலுக்கும் அவள் திரும்பி வரமாட்டாள் என்பது தெரியும். அவர்கள் தூங்கினார்கள். இரவுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் கண் விழித்த போது பறவைகளும் காட்டு விலங்குகளும் பாதையில் இருந்த ரொட்டி துண்டங்களை தின்றிருந்தன. இனிமே நாம் வீட்டிற்கு போக முடியாது. எனக்கு மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. ஹான்சல், நம்பிக்கையை விடாதே. வா, நடக்கலாம். ஒருவேளை வழி தெரியலாம். ஒரு நாள் முழுக்க நடந்த பிறகு அவர்கள் ஒரு சிறிய வீட்டை பார்த்தனர். அங்கே பார், ஒரு குக்கி வீடு. வாவ்! ஓ, அந்த வீடு சாக்லேட்டினால் கட்டப்பட்டுள்ளது. கேக்கினால் கூரை, இனிப்பினால் ஜன்னல்கள். வா வா. பசியாக இருந்த குழந்தைகள் கொஞ்சமும் யோசிக்காமல், கேக் கூரையிலிருந்து எனக்கு ஒரு பெரிய பீஸ் வேண்டும். யம்! அப்போது அவர்கள் ஒரு குரலை கேட்டார்கள். உள்ளே வாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் பசியோடு இருப்பது தெரிகிறது. இப்போதே உங்களுக்கு ருசியான உணவு சமைக்கிறேன். அந்த பெண்மணி ஒரு சூனியக்காரி. குழந்தைகள் அவளோடு வீட்டிற்குள் சென்றனர். இது ஒரு சூழ்ச்சி. எனக்கு குழந்தைகள் சாப்பிட மிகவும் பிடிக்கும். உங்களுக்காகவே இந்த வீட்டை கட்டினேன். இந்த பையனை கொழுக்காக்கிவிட்டு அவனை ருசியாக சமைத்து சாப்பிடுவேன். அவளுடைய கண்கள் சிவப்பாய் இருந்தன. அவளுக்கு மோசமான பார்வையும் நல்ல நுகரும் சக்தியும் இருந்தது. அவள் ஹான்சலை ஒரு பாதாள அறையில் பூட்டினாள். கிரெட்டலை வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வைத்தாள். ஹான்சலும் கிரெட்டலும் அழுது கதறினார்கள். ஆனால் அவள் அவர்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை. சீக்கிரம் பெண்ணே, உன் சகோதரருக்கு ருசியான சமையல் செய். இந்த மாத கடைசியில் அவனை சாப்பிடும் அளவு தடைத்திருக்க வேண்டும்.
ஒரு வாரம் கழிந்தது. ஹான்சல் ருசிமிக்க உணவு உண்டான். அதே சமயம் கிரெட்டல் எப்போதும் பசியாகவே இருந்தாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் வயதான சூனியக்காரி ஹான்சல் இருந்த பாதாள அறைக்கு சென்று கத்தினாள். சிறுவா, உன் விரலை காட்டு. நீ எவ்வளவு தடித்திருக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஹான்சல் உடம்பில் உள்ள சின்ன எலும்பை மட்டும் காட்டுவான். பார்வை சரியாக இல்லாததால் ஹான்சல் இன்னும் மெலிவாகவே இருக்கான் என்று கோபம் படுவாள். பொறுமை இழந்த அவள் ஒரு நாள் கிரெட்டலை பார்த்து கத்தினாள். நான் இனி பொறுக்க முடியாது. மெலிந்த ஹான்சலை இன்று நான் சமைத்து சாப்பிட போகிறேன். அடுப்பில் நெருப்பை வை. வேற வழி இல்லாமல் கிரெட்டல் சூனியக்காரி சொன்னதை செய்யத் தொடங்கினாள். அடுப்புக்குள் போய் தண்ணீர் கொதிக்கிறதா என்று பார். நான் எப்படி அடுப்புக்குள் போவேன்? செய்து காட்டு, பிறகு நான் தண்ணீரை சோதிக்கிறேன். முட்டாள் பெண்ணே, உனக்கு என்ன தெரியும்? அது மிகவும் சுலபம். பார், இங்கே காலை வை. பிறகு இங்கே. புத்திசாலி கிரெட்டல் அந்த கிழவியை அடுப்புக்குள் தள்ளி கதவை மூடினாள். சூனியக்காரி இறந்து சாம்பலானாள். கிரெட்டல் பாதாள அறைக்கு ஓடினாள். ஹான்சலை விடுதலை செய்தாள். ஹான்சல், சூனியக்காரி இறந்து விட்டாள். இப்போது இங்கிருந்து வெளியே ஓடிப்போய் வீட்டிற்கு போகலாம். அவர்கள் மிக சந்தோஷமாக இருந்தன. வீட்டை விட்டு வெளியே ஓடுகையில் சூனியக்காரியின் அறை முழுக்க மரப்பெட்டிகளை பார்த்தார்கள். அவற்றில் பவழங்களும் தங்கமும் நிறைந்திருந்தன. குழந்தைகள் தங்கள் பைகளில் முடிந்தளவு பவழங்களும் நிரப்பிக் கொண்டனர். வீட்டுக்கு வெளியே வெளியாகினர். ஹான்சலும் கிரெட்டலும் சில மணி நேரம் நடந்த பின் தங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு பாலத்தை அடைந்தனர். அதோ பார், அப்பா, அப்பா! ஹான்சலும் கிரெட்டலும் வாசலில் அவர்கள் அப்பா மனைவி இறந்த துக்கத்தில் நிற்பதை பார்த்தார்கள். குழந்தைகளே, உங்களை உயிரோடு பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. நடந்ததை பற்றி நான் வருத்தப்படுகிறேன். மூவரும் கட்டிக்கொண்டபோது கிரெட்டலின் பையிலிருந்து பவழங்கள் கீழே விழுந்தன. இருவரும் அப்பாவின் மடியில் பவழங்களை கொட்டினார். அப்பாவிடம் சூனியக்காரி மற்றும் பவழங்கள் பற்றி சொன்னார்கள். அடக்கடவுளே, என் பிள்ளைகள் பத்திரமாக வந்ததில் சந்தோஷம். இனிமேல் நான் உங்களை தனியாக விடமாட்டேன். கடைசியில் அவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். எனக்கு பயமாக இருக்கு. நாம் கொஞ்ச நேரத்தில் கேம்பில் சேர்ந்து விடுவோம். காட்டில் நடக்கும்போது என் கையை விட்டு விடாதே.
நாம் இருவரும் ஹான்சல் கிரெட்டல் போல் இருக்க வேண்டும். நான் தனியே எங்கும் போக மாட்டேன். இந்த காட்டில் குக்கி வீடோ சூன்யக்காரியோ இருக்குமா? டோஃபு, அது ஒரு கதைதான். ஹான்சலும் கிரெட்டலும் சேர்ந்து சாகசம் செய்தார்கள். சூன்யம் பற்றியெல்லாம் கவலைப்படாதே, இது ஒரு கேம்ப் தான். ஹான்சல் கிரெட்டல் போல் ஒரு குக்கி வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறேன். குக்கி வீடா? வாவ், கேட்கவே நன்றாக இருக்கிறது. எனக்கு இப்போதே பசிக்கிறது. டியா, பையிலிருந்து சாக்லேட் எடுத்து கொடு. டியா, இன்று நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்று என் நண்பர்களின் ஒருவனை சந்தித்தேன். வகுப்பில் அவன் நடத்தையில் பேராசையும் சுயநலமும் இருந்தன. அவனிடம் ஹாம்லின் நகரத்து வர்ண குழலூதி என்ற கதையை சொன்னேன். அந்த கதை தந்த படிப்பினையை அவன் புரிந்து கொண்டான். உண்மையாகவா? அதை பற்றி நான் கேட்டதில்லை. உன் மூலம் அதை கேட்க ஆசைப்படுகிறேன். ஹாம்லின் நகர வர்ண குழலூதி. ஒரு காலத்தில் ஹாம்லின் என்று ஒரு நகரம் இருந்தது. செல்வ செழிப்பு நிறைந்த அந்த நகரில் மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. அந்த நகரை பிளேக் நோய் தாக்கியது. எலிகளின் பிளேக். நகரில் எங்கு பார்த்தாலும் எலிகள். மக்கள் எலிகளின் மேல் தான் கால் பதிக்க வைக்க வேண்டியிருந்தது. சிறிய பெரிய பருத்து மெலிந்த இளமையான முப்பேத்திய எலிகள் பல வர்ணங்களில் நகரம் முழுவதும் நிறைந்திருந்தன. பூனைகளாலும் எலிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எலி தொல்லையிலிருந்து மீள முடியாமல் நகர நிர்வாகிகள் நகரில் எலி தொல்லையை ஒழிப்பதற்கு 10 பைகள் நிரம்பி பொன் தருவதாக அறிவித்தார்கள். ஒரு நாள் அந்த நகருக்கு விசித்திரமான உடை அணிந்து ஒருவன் வந்தான். அவன் அணிந்திருந்த பாரம்பரிய உடைகள் எல்லாமே சிகப்பு நிறத்தில் இருந்தன. அசாதாரணமான நீண்ட மூக்கும் அகன்ற கண்களும் கொண்ட அவன் இறகுகளான தொப்பியை அணிந்திருந்தான். அவன் நகர நிர்வாகிகளிடம் சென்று, உங்கள் பிரச்சனையை தீர நான் ஒரு திட்டம் வைத்துள்ளேன். நீங்கள் அறிவித்தபடி பரிசுத் தொகையான 10 பைகள் நிரம்பி தங்கம் கொடுத்தால் இந்த அழகிய நகரில் ஒரு எலி கூட இல்லாமல் செய்து விடுவேன். இது என்னுடைய உறுதி. நிர்வாகத்திற்கு அவன் சொல்லின் மீது நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர். உடனே வித்தியாச தோற்று கொண்ட அவன் தன் பையிலிருந்து ஒரு வண்ண குழலூதி எடுத்து ஒரு வித்தியாசமான இசையை வாசித்தான். ஒரு நொடிக்குள் எல்லா எலிகளும் வெளியே வந்து அவனை பின்தொடர்ந்தன. நகரின் மூலை முடுக்கில் உள்ள எல்லா எலிகளும் வெளியே வந்து வீதிகள் பூராவும் எலிகள் நிரம்பி வழிந்தன. அதிசயிக்கும் வகையில் அந்த எலிகள்
குழலூதியின் இனிமையான இசையை கேட்டு அவனை பின்தொடர்ந்தன. அந்த வர்ண குழலூதி நகரை அடுத்து ஆற்றில் இறங்கினான். அவனது இசையில் மயங்கிய அனைத்து எலிகளும் அவனோடு ஆற்றில் இறங்கி முழுகி இறந்தன. இதனால் நகர மக்கள் மகிழ்ந்து கொண்டாடினர். உடனே வர்ணகுழலூதி நகர நிர்வாகிகளிடம் சென்று தன் பரிசு தொகையை தருமாறு கேட்டான். காரியம் முடிந்துவிட்ட நிலையில் இனி எலிகள் வராது என்ற நம்பிக்கையில் நிர்வாகிகள் பரிசு கொடுக்காமல் அவனை வெளியே துரத்தினர். எத்தனை சுயநலக்காரர்கள் இவர்கள்! அவர்களை ஒரு பெரிய தொற்று நோய் ஆபத்திலிருந்து காப்பாற்றி உதவினேன். ஆனால் அவர்கள் பேராசையும் சுயநலமும் கொண்டவராக இருக்கின்றனர். இப்போது அவர்களுக்கு நான் ஒரு பாடம் கற்பிப்பேன். அந்த வர்ண குழலூதி தன் குழலை எடுத்து இந்த முறை யாரும் கேட்காத ஒரு இசையை வாசிக்கத் தொடங்கினான். சில நொடிகளில் நகரில் உள்ள எல்லா குழந்தைகளும் அவன் இசையில் மயங்கி அவனை பின்தொடர்ந்தன. அவன் இசையில் மெய்மறந்த குழந்தைகள் அவனை தொடர்ந்து நகருக்கு வெளியே வந்தனர். குழலூதி குழந்தைகளை ஒரு குகைக்குள் கொண்டு சென்றான். எல்லா குழந்தைகளும் குகைக்குள் வரும் வரை இசைத்துக் கொண்டிருந்தான். பிறகு ஒரு பாறையால் குகையை மூடினான். அந்த நகரில் இப்போது 2 குழந்தைகள் மட்டுமே இருந்தன. காது கேளாத ஒரு சிறுவன், காலில் அடிபட்டு வேகமாக நடக்க முடியாத ஒரு சிறுமி. இவர்கள் வீடு வந்து பெற்றோரிடம் குழலூதி குழந்தைகளை இசையில் மயக்கி குகைக்குள் அடைத்து வைத்தான் என்று சொன்னார்கள். உடனே நிர்வாகிகள் குழலூதியிடம் சென்று தங்கள் பரிசை தருவதாகவும் குழந்தைகளை விடுவிக்கவும் சொல்லி இம்முறை 20 பைகள் நிரம்பி தங்கம் தருவதாய் சொன்னார்கள். இம்முறை நான் உங்களை நம்ப மாட்டேன். பரிசு முதலில் என் கைக்கு வர வேண்டும். அவனுக்கு பரிசு அளிக்கப்பட்டது. பெற்று சென்ற அவன் மறுபடி ஒருபோதும் அந்நகருக்கு வரவே இல்லை. குழந்தைகளும் குகையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து பெற்றோரை கட்டி மகிழ்ந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நிர்வாகத்தினர், இது நமக்கு ஒரு நல்ல பாடம். எங்கிருந்தோ வந்த ஒருவன் நம்மை ஒரு பெரிய தொற்று நோயிலிருந்து காப்பாற்றினான். ஆனால் நாம் சுயநலம் மிகுந்து நன்றி கெட்டு விட்டோம். அவனோ பேராசை இல்லாத சுயநலம் இல்லாத வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி சென்று விட்டான். அன்று இரவு நகர விழா கோலம் கொண்டு மக்கள் மகிழ்ந்தார்கள். எப்போது கூட ஹாம்லின் நகருக்கு எப்போதாவது சென்று கூர்ந்து கேட்டால்
குழலூதியின் இனிய இசை மெலிதாக கேட்பதாய் உணரலாம். டோஃபு, எனக்கு பெருமையாக இருக்கு. நீ ஒரு சுட்டி பையன்தான், ஆனால் ஒரு நல்ல சிறுவன். ஐயோ, யாராவது உதவுங்களே! ஒரு பூச்சி என்னை கடித்து விட்டது. அப்படியா? கொஞ்சம் ஐஸ் கட்டியை வைக்கிறேன். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். நரியும் நாரையும். ஒரு சமயம் ஒரு நரியும் நாரையும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் நரி நாரையை விருந்துக்கு அழைத்தது. நண்பா, நான் உன்னை என் வீட்டிற்கு சாப்பிட அழைக்க விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு சுவையான சூப் செய்து தருவேன். நான் நிச்சயமாக வரேன். சொல்லியபடியே நரி ஒரு சுவையான சூப் செய்தது. அந்த கெட்டிக்கார நரி கீழ்த்தனமான ஒரு தந்திரம் செய்தது. அன்று மாலை நாரை வந்தபோது நரி ஆழமற்ற பாத்திரத்தில் சூப் கொடுத்தது. நரி எளிதாக சாப்பிட்டது. ஆனால் நாரையின் அழகின் நுனி மட்டுமே நினைந்தது. அதனால் சூப் குடிக்க முடியவில்லை. நானே இந்த சுவையான சூப் செய்தேன். விரும்பி அதை குடி நீ. பாவம் நாரை ஒன்றும் சொல்லாமல் விரும்பி குடிப்பது போல் நடித்தது. கடைசியில் பசியோடு நாரை வீடு சென்றது. ஒரு வாரம் கழித்து நாரை நரியை மதியம் சாப்பிட வீட்டுக்கு அழைத்தது. நரியே, என் வீட்டில் சாப்பிட வருவாயா? நான் மீன் கறி சமைக்கப் போகிறேன் என்றது நாரை. நன்றி நாரையே, வருவதில் எனக்கு சந்தோஷம் என்றது நரி. நாரை சுவையான மீன் உணவு செய்தது. நரி வந்தவுடன் நாரை ஒரு கூஜாவில் மீன் கறியை கொடுத்தது. நரி பசியோடு அந்த உணவை வெறுத்து பார்த்தது. ஆனால் ருசிக்க முடியவில்லை. தன்னுடைய தடித்த நீண்ட மூக்கை கூஜாவில் நுழைத்து நரியால் சாப்பிட முடியவில்லை. கூஜாவின் வெளிப்புறத்தை மட்டுமே நக்க முடிந்தது. நண்பா, உணவு ருசியாக இருந்ததா? அது உனக்காகவே நான் தயார் செய்தது என்று நாரை கேலி சிரிப்போடு கேட்டது. நரிக்கு தான் நாரைக்கு செய்த ஈனச் செயல் நினைவுக்கு வந்தது. புத்திசாலி நாரை தனக்கு நல்ல பாடம் கற்பித்ததை உணர்ந்தது. நாரை தன் உணவை உணர்ந்தது. பார்த்திருந்த நரி பசியோடு வீடு சென்றது. பாரு டோஃபு, நரி நாரைக்கு தவறி இழைத்தது. அதையே நாரை நரிக்கு திரும்பி செய்தது. புரிந்து கொள், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இப்போ எனக்கு புரிகிறது. உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்சட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.